வணக்கம். நம்ம எல்லோருமே ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த யூஜிடிஆர்பிக்கான செகண்ட் சிவி லிஸ்ட் இன்று 27/5/2024 டிஆர்பி அவங்களோட வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ செகண்ட் லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க 4 டிபார்ட்மெண்ட்டுக்கான மேஜர் லிஸ்ட்டையும் மேத்தமெட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அடிஷ்னல் லிஸ்ட்டையும் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது தமிழ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரி இந்த 4மே மேஜர் டிபார்ட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ மேத்தமெட்டிக்ஸில் ஆல்ரெடி நேற்றே சிவி லிஸ்ட்டை வெளியிட்டிருந்தாங்க. அதில் அடிஷ்னலாக மேத்தமெட்டிக்ஸில் மைனாரிட்டி ஸ்கூலுக்கான அந்த சிவி லிஸ்ட்டையும் அவங்க இதில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தமிழுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிவி வெரிஃபிகேஷனுக்கான டேட் பார்த்தீங்க அப்படின்னா 31/5/2024, 1/6/2024, 2/6/2024 சொல்லி 3 நாள் தமிழ் டிபார்ட்மெண்ட்கான சிவி வெரிஃபிகேஷன் நடக்குது. ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அசோக் நகர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 31/5/2024 மற்றும் 1/6/2024 பார்த்தீங்க அப்படின்னா ஜெயகோபால் கருடோடியா கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் பார்த்தீங்க அப்படின்னா நடக்குது. ஸோ விருகம்பாக்கம். ஸோ அடுத்தது கெமிஸ்ட்ரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1/6/2024, 2/6/2024 சொல்லி 2 நாள் நடக்குது. ஸோ மெட்ராஸ் கிறிஸ்டியன்ஸ் காலேஜ் ஆஃப் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சேட்பட் இந்த இடத்துல நடக்குது. ஹிஸ்ட்ரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 31/5/2024, 1/6/2024 மற்றும் 2/6/2024 சொல்லி 3 நாளில் நடக்குது. ஸோ எந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் ஆஃப் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சேட்பட்டில். அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் மைனாரிட்டி. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அடிஷ்னல் லிஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 வேகன்சிக்கான சிவி லிஸ்ட்டை விட்டுருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மைனாரிட்டி ஸ்கூலுக்கான வேகன்சி. ஸோ இதுக்கான வென்யூ பார்த்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் கிறிஸ்டியன்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சேட்பட்டில் 31/5/2024 நடக்குது. டிஆர்பி இன்று ரிலீஸ் பண்ணியிருக்க இந்த சிவி லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 1:1.25 அப்படிங்கிற ரேஷியோவில் அவங்க கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே டிஆர்பி 3 நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. ஒரு மெயின் நோட்டிஃபிகேஷன், 2 அடிஷ்னல் நோட்டிஃபிகேஷன்ஸ். ஸோ எல்லாத்துலேயும் சேர்ந்து தமிழில் டோட்டல் வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா 518 இருந்தது. ஸோ இதுக்கு இவங்க இப்போ கால் பண்ணியிருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா 704 பேரை கூப்பிட்டுருக்காங்க. ஸோ 518 வேகன்சிக்கு 704 பேரை பார்த்திங்க அப்படின்னா ஸோ டிஆர்பி சிவி வெரிஃபிகேஷனுக்கு கால் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக 416 வேகன்சி இருந்தது. ஸோ அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 1:1.25 ரேஷியோவில் பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக அவங்க 455 பேரை கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டுக்கு டோட்டலாக 409 வேகன்சி இருந்தது. ஸோ அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக அவங்க 458 பேரை அவங்க கால் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக 554 வேகன்சி இருந்தது. ஸோ அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக அவங்க 630 பேரை இந்த சிவி வெரிஃபிகேஷனுக்கு அவங்க கூப்பிட்டுருக்காங்க. ஸோ டிஆர்பி ரிலீஸ் பண்ணியிருக்கிற இந்த சிவி லிஸ்ட்டுக்கான லிங்க் நம்ம இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுடைய நேம் இந்த சிவி லிஸ்ட்டில் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ சிவி வெரிஃபிகேஷனுக்கு போகிறவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸை கொண்டு போகணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கான கால் லெட்டரை நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கோம். ஸோ அதற்கான லிங்கை நம்ம இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ அந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட் நீங்கள் கொண்டு போகணும், கால் லெட்டர் எப்படி டவுன்லோட் பண்ணணும், பயோடேட்டா ஃபார்ம், ஐடென்டிஃபிகேஷன் ஃபார்ம் இதெல்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணி எப்படி ஃபில் பண்ணுங்கிற என்டையர் டீட்டெயில்ஸும் நம்ம அந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். அந்த லிங்கையும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு கிளியராக இந்த கான்செப்ட் எல்லாமே புரிஞ்சிடும். ஸோ இந்த சிவி லிஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டீச்சர்ஸ் கேர் அகாடமியில் படித்த பல ஆசிரியர்கள் தேர்வாகி இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ யூஜிடிஆர்பிக்கு பார்த்திங்க அப்படின்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கான சிவி லிஸ்ட்டை விட்டுட்டாங்க. ஸோ இன்னும் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டுக்கான சிவி லிஸ்ட்டை டிஆர்பி இன்னும் வெளியிடலை. ஸோ கூடிய விரைவில் அதாவது 1 அல்லது 2 நாட்களுக்குள்ள இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டுக்கான சிவி லிஸ்ட்டை டிஆர்பி அவங்களோட வெப்சைட்டில் வெளியிடுவாங்க அப்படின்னு உங்கள் டீச்சர்ஸ் கேர் அகாடமி தெரிவித்துக் கொள்கிறது. டிஆர்பி தொடர்பான அனைத்து தகவல்களையும் உங்கள் டீச்சர்ஸ் கேர் அகாடமி உங்களுடன் உடனுக்குடன் பகிர்ந்து கொள்ளும் என்பதையும் இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.